நெல்லை அம்மாச்சி சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு மசாலா. இந்த குட்டி குட்டி உருளைக்கிழங்காக எடுத்து நல்லா 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து தொலி எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறி வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் உப்பெல்லாம் நல்லா இறங்கும், அதனால் அதை கிளறி வச்சுக்கிடுவாங்க. ஒரு ஃபேன் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியாக அப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணது அதையும் போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறி வச்சுக்கணும். தக்காளி எல்லாம் நல்லா இப்படி இந்த மாதிரி வதங்கி எடுத்துக்கணும். நல்லா கொஞ்சமாக கருவேப்பிலை, இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மத்தப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, குழம்பு மிளகாய்த்தூள் இதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த கிழங்க போட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கம் மசாலா படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ ஏற்கனவே உப்பு போட்டாச்சு, இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு இதையும் நல்லா இப்படி தூவி விட்டு நல்லா கலக்கிடணும். கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு வரும், அதுக்காக தான் அரிசி மாவு போடுறது. கொஞ்சம் சிம்பிளே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிம்மிலே வச்சு நல்லா எடுத்தால் கொஞ்சம் மொறு மொறுன்னு நல்லா வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு வந்துட்டு நீங்கள் அடியில் உள்ள இப்படி மாற்றி எடுக்கிறனால இப்படி ஒரு குளிக்கி இப்படி வச்சாலே மாற்றி மாற்றி இப்படி குளிக்க எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுது. இப்போ கொஞ்சம் மல்லியில் தூவிக்கலாம்.
அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, இந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.